ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்னைக்கு மத்தியானம் 12 மணி போல் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிங்க, சுப்ரபாதம் சேவா கிடைச்சிருக்குன்ட்டு. ஹாப்பி சேவா கிடைக்கலன்னா ஃபீல் பண்ண வேண்டாம். கிடைக்கிற வரைக்கும் நம்ம நம்பிக்கையோட எவ்ரி மந்த் ஆன்லைன்லேயும் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணி போல் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நார்மல் டேஸ், பிரம்மோற்சவம், புரட்டாசி மாதிரியான நாட்கள்லாம் ஒரே மாதத்தில் வர்றதுனால இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு அண்ட் திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ ரெண்டில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரீசெண்டாக அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் மறுபடியும் புக் பண்ண முடியாது. 180 நாட்களுக்கு கம்மியாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தரிசன டேட்லேருந்து நீங்கள் 180 நாட்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த கேல்குலேட் பண்ணிக்கிறதெல்லாம் கன்ஃபியூஸாக இருந்தால் சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஒன்று கிடைக்கும், இல்லைன்னா ஆல்ரெடி யூ ஹேவ் டிக்கெட்டுங்கிற பார்ப்ப போகிறோம். ஸோ 180 டேஸ்க்கு கம்மியாக புக் ஆகாத மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் உங்களோட ஆதார், அதில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட 2-3 மொபைல் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்பில் லாகின் பண்ணிக்கோங்க. 958 போலையே போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inலையும் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. லேப்டாப் இருக்குன்னா அதில் கூட லாகின் செய்துக்கோங்க. இன்னொரு நம்பர் இருக்குது அப்படின்னா வேறு நம்பரில், இல்லை ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஆப்போ இல்லை போர்ட்டலோ ஏதாச்சும் ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக 10 மணி போல் இப்போ இது ஆப் மேலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஜித சேவா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம், அதனால தான் ஒரு நம்பருக்கு 2 தடவை நம்ம 2 நம்பரை லாகின் பண்ணுறப்போ கம்மியாக எதில் போகுதுங்கிறத பார்த்துட்டு கம்மியாக போகிறதுல ப்ரொசீட் பண்ணலாம். சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் தரிசன டிக்கெட் புக் பண்ணுற நம்பர் நம்ம திருமலைக்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டு இல்லை. அக்காமடேஷன் கூட புக் பண்ணுறப்ப இந்த நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த நம்பர் தான் உங்களோட நம்பராக இருந்தால் ஓகே, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நம்பர் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். எஸ்எம்எஸ்லாம் அந்த நம்பருக்கு தான் வரும். அவங்க உடனே நமக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம. இன்கேஸ் உங்ககிட்ட நம்பர் இல்லை, இமெயில் ஐடி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில். ஸோ இந்த பேஜுக்கு வந்தோன்னே 4 சேவா இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து கல்யாணோத்சவம்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். அது கப்பிள் டிக்கெட் தான். இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் சேவாஸ் வேண்டுதல் இருந்தால் ரெக்வஸ்ட் பண்ணி சேம் ஜெண்டரில் கூட அலோவ் பண்ணுறாங்க. ஆஸ் பர் ரூல் இது கப்பிள் டிக்கெட். ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு டிக்கெட்டுக்கு அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். 1000 ரூபா பே பண்ணி தான் ஆகணும் நம்ம. மீதி 3 சேவாவும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் இல்லை மேக்ஸிமம் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் புக் பண்ணிக்கணும். நீங்கள் அட் அ டைம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே 2 கல்யாணோத்சவம், 3 கல்யாணோத்சவம், ஆர் இந்த மாதிரி ஒரு ஆர்ஜிதம் கல்யாணோத்சவம் அப்படிலாம் போடுறீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒருத்தராக ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தரே உட்காந்து எல்லா டிக்கெட்டையும் ட்ரை பண்ணாமல், இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா. அடுத்து மீதி டிக்கெட்டு ஒரு டிக்கெட் 500 ரூபா. அக்காமடேஷன் வேணும்னா நீங்கள் 2 டிக்கெட் மஸ்ட்டாக புக் பண்ணியிருக்கணும். இதில் சில பேர் சுவாமி தரிசனத்துக்காக சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துடணும். சுபதம் என்ட்ரி வழினா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு 1 to 2 ஹவர்ஸில். அதுக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சஹசர தீப அலங்கார சேவை எடுத்தோன்னே போயிடுங்க. ஏன்னா அது 600 கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க, கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபுல்லாகும். இல்லைனாலும் உங்களுக்கு பர்டிகுலர் சேவா வேணும்னா உங்களுக்கு எந்த சேவா பிடிச்சிருக்கோ அதில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ கல்யாணோத்சவம்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் படி போகிறப்போ மகாத்வாரம் வரைக்கும் மற்ற பக்தர்கள் இருக்க மாட்டாங்க. சேவா முடிச்சுட்டு தரிசனத்துக்கு போகிறப்ப தான் மற்ற பக்தர்கள் வெளியில் வரும்போதும் இருப்பாங்க. ஓரளவுக்கு மகாத்வாரம் வரைக்கும் நம்ம போகலாம். இப்போ ஒரு சிஸ்டர் கூட மெயில் போட்டிருந்தீங்க, ருமட்டாய்ட் பெயின் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் பயோமெட்ரிக் கேட்டில் போய் கேட்டு பாருங்கள். பட் டெசிஷன் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் பொறுத்து. பெட்டர் நீங்கள் கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு மகாத்வாரம் வரைக்கும் சிங்கிள் லைனில் நம்ம போயிடலாம். இந்த 4 சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நார்மல் டேஸாக இருக்கும். 17ஆம் தேதியிலேருந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆகும். 20ஆம் தேதி ஃபஸ்ட்டு சாட்டர்டே புரட்டாசி. அடுத்து 24ஆம் தேதியிலேருந்து பிரம்மோற்சவம். ஸோ 24ஆம் தேதியிலேருந்து ஷியோராக உங்களுக்கு 100% ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா இருக்காது. 23ஆம் தேதி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி ஒரு சில சேவாஸ் ஓப்பன் பண்ணி ஒரு சில சேவாஸ் கூட ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம்.
22 தேதி வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா அவைலபிளாக இருக்கும். புரட்டாசி மாதப்பிறப்பு 17ஆம் தேதி, முதல் சனிக்கிழமை 20ஆம் தேதி. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா இந்த செகண்ட் வீக்கில் பாருங்களேன், 8, 9, 10, 11 அந்த மாதிரி டேஸ்க்கு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச நம்பர் டேட்டு வேணும்னாலும் சரி, இல்லை எந்த டேட்டு கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி, கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சீக்கிரமாக டிக்கெட் புக் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அது செட் ஆகலைன்னா காப்பி பேஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கூட பரவாயில்ல, யாரோட ஆதாரில் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக தரிசனம் பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. வேறு தரிசனம் ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம், புக் ஆகும். இதே ஆர்ஜித சேவாவில் ஆனுவல் சேவாவோ ஆர்ஜித சேவாவோ 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 மாத டைமுங்கிறதுனால நமக்கு எக்ஸாக்டாக டேட் ஞாபகம் இருக்காது. ஸோ டேட் சூஸ் பண்ணோன்னே கல்யாணச்சம் ஒரு டிக்கெட் தான் காமிக்கும். மீதி 3 1 இல்லைனா 2 கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம செய்துக்கலாம். ஸ்லாட்டெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு சேவாவும் சேம் ஸ்லாட்டு தான் இருக்குது. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற வந்தால் உங்களுக்கு ஓகே இருந்தால் வேறு சேவாக்கோ இல்லை வேறு டேட்டுக்கோ போய்க்கோங்க. இல்லை எங்களுக்கு பர்டிகுலர் டேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறு ஏதாவது ஒரு அன்னோன் எரர் காமிக்குது அப்படின்னா கூட டக்குன்னு நம்ம வேறு ப்ரௌசரில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற 2 மொபைல் நம்பரில் நம்ம லாகின் வேறு நம்பரில் செய்து வச்சுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். பேமெண்ட் கூட இப்போ எனக்கெல்லாம் யூபிஐ ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ பே பண்ணி டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுன்ட்டு இல்லை. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருந்தால் ஆதார் கார்டு இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. 4 சேவாக்குமே ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிவிடுவாங்க சேவா நடக்கிறப்போ. லேடிஸாக இருந்த சுடிதார் துப்பட்டா போட்டிருக்கணும், இல்லைனா சாரீ கட்டிக்கலாம். சுபதம் என்ட்ரிலே நம்ம லக்கேஜு மொபைல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் சுபதம் என்ட்ரிலே நம்ம வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட்டை காமிச்சு ரிப்போர்ட்டிங் டைம் படி போகிறோம் அப்படின்னா குறிப்பாக கல்யாணம் மூஞ்ச சேவலாம் ஓரளவுக்கு நம்ம அந்த க்யூவில் இருக்கிற க்ரௌடை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லைனாலும் நீங்கள் சகசர தீபாலங்கிற சேவாவே புக் பண்ணியிருந்தாலும் சரி, மேக்ஸிமம் உங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் சுபதம் என்ட்ரி இருக்குது, அதன் வழியாக தான் நம்ம உள்ளே போவோம் இந்த டிக்கெட்டுக்கு. ஸோ வேறு ஏதாவது இந்த டிக்கெட்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற டேட்டு உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த டேட்டாக இருந்தாலும் கன்ஃபார்ம்டாகவும் கிடைக்கும். நாளைக்கு மத்தியானம் வர்ச்சுவல் சேவா 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இதே டிக்கெட் தான், சேவாஸ் தான். ஆனால் அது 300 தரிசனம் வழியாக சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க ஏடிசி சர்க்கிளில். நான் புக் பண்ண போகிறேன், அப்போவே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காலையில் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். புக்கிங் இன்ஃபர்மேஷன். வர்ச்சுவல் சேவா திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க வர்ச்சுவல் சேவா இப்போவே கூட பே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வர்ச்சுவல் சேவா கூட பிரம்மோற்சவத்துக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி 24ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆஷ் கலரில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் தினமும் 3:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. இன்றைக்கு 18,000 டோக்கன்ஸ் போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7 மணிக்கிட்டே டோக்கன்ஸ் தீந்துருச்சு. டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் க்ரௌட் அதிகமாக இருக்குது. 18லேருந்து 20, 22 மணி நேரம் கூட ஆகலாம். டோக்கன் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மத்தியானம் 12 to 1 ஆதாரோட இப்போ சொன்ன ஏதாவது இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னா ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டோட திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. அதே கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் தான், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஓப்பன் பண்ணுற டைம் தான். 4,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பகலெல்லாம் போனால் மற்ற நேரங்களில் டோக்கன்ஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ மத்தியானம் போல் ஒரு 12 to 1 இப்போ சொன்ன இடங்கள் இருந்தீங்கன்னா ஷியோராக டோக்கன் கிடைக்கும். 5 to 7 மணி நேரத்துக்குள்ளார நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருமலாவில் பக்தர்களோட பயன்பாட்டுக்காக ஆல்ரெடி இலவச தர்மரதம் இருக்குது. கூட நேற்று காலையில் வெஹிக்கல்ஸ் விட்டுருக்காங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். திருமலாவில் மட்டும் போகிறதுக்கு அது போலி தரிசன டிக்கெட்
கொடுக்குறவங்க மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லிட்டு டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அனெக்ஸ் சேர்மன் சொல்கிற டிடிடி சம்மந்தமான கருத்துக்களும் தவறானது, பக்தர்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் டிடிடி ப்ரெஸ்ஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,226 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.30 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,960 பேர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.